Hey guys, hello everyone. எல்லாருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரம். Welcome to my channel and this is Sangeeta Cyril. எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நான் நம்புறேன். Hope all are doing very well. ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். Around 2 months I think because first thing I was quite busy, few weeks, couple of weeks. And also I was not well. Same routine, like I had blood tests and iron infusion and all sort of things is going on at the moment. அது இன்னும் எல்லாம் போயிட்டு இருக்கு, இன்னும் ப்ராசஸ் இன்னும் முடியல. All the results has to come and I'm going for some CT scan, X-rays and things like that. Lot shit is happening. But இப்போ இந்த மந்த் முடிய போகுது, இந்த இயரே முடிய போகுது. நான் வீடியோவே பண்ணல. So Christmas is around the corner, so why not let me show some of my Christmas ornaments which I'm collecting from many years. ஸோ சிலது இப்போதைக்கு ரொம்ப சூப்பர் யூனிக் பீஸாக இருக்குது. பட் நான் என்ன பண்ணேன், ஃப்ரம் few 2 years or 3 years I'm selling. I sold thousands of dollars of my waterfall crystal ornaments. But now I have few, but இதுவும் போயிடுச்சுன்னா I'm selling actually. I just wanted to get rid of it. ஸோ நான் போயிடுச்சுன்னா திருப்பி நான் வீடியோ எடுக்க முடியாது. அதனால் போகிறதுக்கு முன்னாடி நான் போகலையா தெரில, பட் ஐ புட் எவ்ரி திங் ஃபார் சேல். ஸோ போயிடுச்சுனாக்கா என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ கிறிஸ்மஸ் வரப்போகிறது, இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் காட்டலாம் அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் வெஜ்வுட் இருக்குது, வெஜ்வுட் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் மற்றது எல்லாமே வாட்டர்ஃபால் கிறிஸ்டல்ஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல் இந்த கிறிஸ்மஸ்னு. ஃபர்ஸ்ட் திங், சில்லுன்னு குளிராக இருக்கும். அதர் தென் ஆஸ்திரேலியா மாத்திரம்தான் இப்போ 36 or 38 டிகிரி கொளுத்திட்டுருக்கு வெயில். வெளியே போக முடியல, வெளியே வேண்டாம். இந்த டோர் திறந்தாலுமே ரேஸ் சூடாயிடுது. ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி எரிச்சல் வந்தது. ஆல்ரெடி ஐ ஹாவ் பிட் ஆஃப் பேச்சஸ் ஆஃப் சன்பர்ன் ஆகிடுச்சு. சும்மா போய் செடிக்கு தண்ணி ஊற்றுறதோ, வெளியில் போனாலுமே ஈவன் சன்ஸ்க்ரீன் போட்டால் கூட எனக்கு மாத்திரம் ஸ்கின் மாத்திரம் ரொம்ப ப்ராப்ளமு. இங்கெல்லாம் பேர்ன் ஆகிடுச்சு கொஞ்சம் கையெல்லாம், இந்த இடம்லாம். வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது இங்கே அப்படியே பேர்ன் ஆகுது. அப்படியே இப்போதைக்கு நான் ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் மாதிரி ஒன்று போட்டுட்டு தான் போகிறேன். ஒரு 2 days தாங்க முடியாமல் போனதுனால. பயங்கர அனல். கிரிக்கெட் ஆடிட்டுருக்காங்க, எப்படி தான் ஆடுறாங்கன்னு தெரியல இந்த அனலில். இங்கே தான் பர்த்தில் ஆடிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளாக. அன்றைக்கி அப்போ தான் என் பையனுக்கு எக்ஸாம் இருந்தது, அவனால் போக முடியல கிரிக்கெட்டை பார்க்குறதுக்கு. இல்லைனாலும் ரொம்ப சூடாக இருந்துச்சு, போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி லாஸ்ட் டே ஆஃப் த கிரிக்கெட் இன் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பர்த்தில் ஆடுந்த அன்றைக்கி தான் அவனோட எக்ஸாம் லாஸ்ட்டாக முடிஞ்சது. ஸோ கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு, ஒரே விளையாட்டு கேம் தான். என் பையன் உள்ள சவுண்டு வந்துச்சுன்னா அவன் தான் ஸோ சத்தம் பண்ணிகிட்டே கேம் ஆடிட்டுருக்காங்க கத்திட்டு. ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கலான்னு கிளம்பிட்டேன். ஆல்ரெடி இப்படி பண்ணி இப்போ மணி ஆயிடுச்சுங்க, 2 o'clock. ஸோ இதுக்கு முடிச்சுட்டு நான் போனேன் என் ஹஸ்பண்டை பிக்கப் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி அந்த கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸ் உங்களுக்கு காட்டலான்னு நினச்சிருக்கேன். ஸோ பாப்பா வாங்க. ஸோ எல்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பாக்ஸில் எல்லா நிறைய இருக்குது. அதில் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வெளியில் வச்சுருக்கேன். வாட்டர்ஃபால் கிறிஸ்டல்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. பட் கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. நான் தேடி பிடிச்சி எந்த பாக்கில் எழுதி வச்சுருந்தேன், அது எங்கே போச்சுன்னு தெரியல, மிஸ் ஆகிடுச்சு. ஒன்னொன்றில் எழுதி வச்சுருக்கேன், ஒன்னொன்றில் எழுதலை. இதில் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே மேலே. பட் சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடும். அதனால் எல்லாமே இதுங்க ரொம்ப ஃபேவரட் ஐட்டம்ஸ் எனக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறது கிட்ட பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் வித்துடலான்னு ஒரு ஐடியானால தான் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அதர்வைஸ் இந்த பாக்ஸை காலியாக தான் போட்டு நான் வெளியில் கேரேஜில் வச்சுருவேன். இங்கே வெறும் கிறிஸ்டல்ஸ் எடுத்து இங்கே இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். நிறைய இருக்குது இது உள்ளே. இப்போ காட்டுற மாதிரி இருக்குது ஆல்ரெடி. ஏன்னா நான் சேல் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிற ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருக்குது. மற்றது சேல் பண்ண பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ சேலே பண்ணக்கூடாத ஐட்டமெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். பட் சேல் பண்ணலான்னு டிசைட் பண்ணிக்கிறதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் பாக்ஸஸில். ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இது வாட்டர்ஃபால் தான், மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர்ஃபால் கிறிஸ்டல். ஃபஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்துருக்கு பாருங்கள். ரொம்ப லேட் ஆகும் இந்த வீடியோ. 2 வீடியோவாக நான் எனக்கு எடுக்க பிடிக்கல. I wanted to finish it in one video.
ஸோ வந்து பாருங்கள் தான் அமேசிங் கிறிஸ்டல்ஸ். ஸோ இங்கெல்லாம் ஹால்மார்க் சீல் இருக்கும். இங்கே உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அங்கே ஒரு சீல் இருக்கும் ஹால்மார்க்கு, ஸோ தட் ஃபேக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்று அந்த மாதிரி நான் குயிக்காக எடுத்து ஒரு 5 எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் இந்த பாக்ஸில் இருந்து. இது இல்லை, இது அங்கே வச்சுருக்கேன். என்ன பிக்சருன்னு இதில் இருக்கும். ஸோ வந்து அந்த பிக்சரு அதில் இருக்கும் ஆக்சுவலாக எல்லாமே. என்ன பிக்சர், என்ன நம்பர், எந்த வருஷம், அது மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் காலியாக தான் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நான் விற்கக்கூடாதுன்றதுனால இதை காலியாக அங்கே போட்டு வச்சுருக்கேன். அண்ட் ஒன் மோர் இஸ் ஹியர், சாண்டா கிளாஸ். சாண்டா பாருங்க அழகாக இருக்கார். கிஃப்ட்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. கீழே உட்கார முடியல, அதுக்குள்ளே கால் மறுத்து போச்சு. மேலே போயிடுறேங்க பாருங்கள். இங்கே தான் எல்லாம் வச்சுருக்கேன். இன்னும் அரேஞ்ச் பண்ணோம் கிறிஸ்மஸ் ட்ரீ. நான் இந்த வருஷம் எந்த வருஷத்துக்கு இன்னும் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் கம்மிங் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதில் கொஞ்சம் இருக்குது கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸு ஃப்ரம் வாட்டர்ஃபோர்ட்ஸு. இது எல்லாமே வாட்டர்ஃபோர்ட். ஈவன் திஸ் இஸ் அ சில்வர் வேர் ஃப்ரம் வாட்டர்ஃபோர்டு. அப்பா கால் மறுத்துட்ருக்கேன் நான். எல்லாத்துக்கும் ஒரு பாக்ஸ் இருக்கும். நான் வந்து பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டேபிள் மேலே வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே கொஞ்சம் இருக்குது. இது வந்து நான் சேலே பண்ணக்கூடாது கொஞ்சம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். மீதியெல்லாம் சேல் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ பாருங்கள், இதெல்லாம் வந்து இப்போ நான் எடுத்து உங்களுக்கு அங்கே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபியூ இதில் இருக்குது இந்த பாக்ஸில். அண்ட் இதில் இருக்குது. தென் அதில் இருக்கு. ஸோ எல்லாம் எடுத்து வச்சு காட்டுறோம். இன்னும் பர்டிகுலர் ஆர்டர் அப்படியே சும்மா எது கையில் கிடைக்குதோ அதெல்லாம் அப்படியே எடுக்கிறேங்க. லேட் பண்ண வேணாம்னு பார்க்குறேன். ஸோ இது வந்து ஹோமு. இது வந்து 2011 பிளஸ் திஸ் ஹோம் அப்படின்ற ஒரு ஆர்னமெண்ட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சில்வர் வேர் வாட்டர்ஃபால்க்கு 2011 வாங்கினது ஆர் 12 வாங்கியிருப்பேன். ஸோ லைக் திஸ் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீயில் மாட்டி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் 2011 கலெக்ஷன். ஸோ then this is a angel 2011 angel collection. ஸோ இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும் தெரியுங்களா, இந்த இது கிறிஸ்டல் எப்படி இருக்கும் காட்டுறேன். கிறிஸ்டல் அண்ட் அதோட கோடு அண்ட் ஒரு பவுச் இருக்கும். அந்த பவுச்சில் அது ஹேங்கிங் இது ஒன்று இருக்கும். ஸோ ஐ ஷோ யூ. அமேசிங்காக இருக்கும் கிறிஸ்டலு. இந்த பவுச்சில் இதுக்கு எந்த வருஷத்துது அந்த ஹேங்கிங் எல்லாம் இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹேங் இட், இதை எடுத்துட்டு இந்த இயர் இருக்கும், எந்த இயர் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதில் போட்டுட்டு இது ஓகே. அண்ட் இது எந்த இயர் நம்மளுக்கு தேவைன்னா இது மேலே போட்டுக்கலாம். ஸோ யூ கேன் ஹேங் இட் லைக் திஸ். ட்ரீயில் எப்படி ஹேங் பண்ணலாம், நான் அந்த மாதிரி ட்ரீயில் நிறைய ஹேங் பண்ணியிருக்கேன். இது இட்ஸ் ப்ரிட்டி ஹெவி ஆக்சுவலாக, ரொம்ப ஹெவியாக இருக்கும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல். நான் வந்து ஏன் இதை வந்து பாக்ஸில் வைக்கலன்னா, ஆக்சுவலாக வந்து கிறிஸ்டல் வந்து கொஞ்சம் ப்ரீத் பண்ணணுங்க. ரொம்ப பாக்ஸில் ஹீட்டில் இருந்துச்சுன்னா க்ராக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீதபிள் பிளேஸில், கொஞ்சம் ஓப்பன் பிளேஸில் வைக்கணும். அதனால் நான் அந்த பாக்ஸில் போட்டு கொஞ்சம் ஓப்பன் வச்சுருப்பேன். இந்த பாக்ஸ்லேருந்து அதனால எல்லாத்தையும் எடுத்துட்டேன். முதல்ல வந்து இந்த பாக்ஸில் தான் போட்டு பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே. தென் ஐ கேம் டு நோ தட் இதெல்லாம் வந்து
உடஞ்சிரும், கிராக்ஸ் வந்துடும் பிகாஸ் ஆஃப் த ஹீட்டு. அதனால என்னமோ இருக்குது எங்கள் மார்க், ஸ்டிக்கர் மார்க் இருக்கும். ஸோ வந்து அதனால எல்லாத்தையும் அந்த ட்ராவில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போது கொஞ்சம் எடுத்து பேக் பண்ணியிருக்கேன், மீதி அந்த ட்ராவில் தான் இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் அ கிறிஸ்டல், ஐ மீன் திஸ் அ ஏஞ்சல் இன் 2011 கலெக்ஷன். குயிக்காக போகிறேன், லேட் ஆகிடும். இதுவும் ஒரு ஏஞ்சல் தான், 2013. இது இன்னொரு ஏஞ்சல், அது விற்றுட்டேன் இப்போ தான் ரீசெண்டாக. ஸோ அது 2011 கலெக்ஷன் தான். என்கிட்ட 3 இருந்துச்சு, நான் இங்கே பிக்சர் போடுறேன் பாருங்க. ஸோ விற்றுட்டேன். ஸோ இருக்குதான்னு தெரியல அந்த பிக்சரு, வாஸ் இந்த போஸ்டடு. லெட்ஸ் சி, திஸ் இஸ் another ஏஞ்சல். அந்த ஏஞ்சல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், 2011 ஏஞ்சல். ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்க. இந்த ஏஞ்சல் இப்படி இருக்கும், இந்த ஏஞ்சல் இப்படி இருக்கும். இது ஒரு வெஜ்வுட் ஆர்னமெண்ட்டு. இதில் இருந்த வாட்டர்ஃபோர்ட் கிறிஸ்டல் பாருங்கள். இந்த பால் இது உள்ள அழகாக இருந்துச்சு, க்ரீன் கலர். ஒடிஞ்சிடுச்சு ட்ரீலேருந்து ஒரு வருஷத்தில். ஸோ வந்து இது வந்து வெஜ்வுட் கிறிஸ்மஸ் பேக்கேஜ். அது எங்கே போச்சுன்னு தெரியலங்க, காணோம். தேடி பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி இருக்கும் பாக்ஸு, ப்ளூ கலரில். இது வந்து நல்ல கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட் வேறு. இது வந்து 12th டே ஆஃப் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதோட ஒரிஜினல் பாக்ஸ் காணும். அதோட ஒரிஜினல் பாக்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். The 12th day of the Christmas அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி. 11th day இது இப்போ ரீசெண்டாக தான் செல் பண்ணேன். I'll see if I have that picture, I'll post. இதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து பேக்கேஜோடு இருந்தது. பட் திஸ் ஒன் ஐ டோன்ட் ஹேவ் அ ஒரிஜினல் பாக்ஸு. அது கொஞ்சம் கடி தான். ஸோ இதில் இருக்கிறது உடஞ்சிட்டதுனால இதில் போட்டு நான் செல் பண்ணோன்னா நான் எங்கள் வீடியோவில் செல் பண்ணுறதை பற்றி பேசலை, பட் சொல்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எல்லாமே சேலுக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த நைட் பிஃபோர் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்டு. இந்த பேக்கேஜில் இருக்கும். ரொம்ப அமேசிங்காக இருக்கும் ஒர்க். அண்ட் ஐ லவ் திஸ் கலர் ஆல்சோ. மை ஃபேவரட் கலர் ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா கலரும் எனக்கு பொதுவாக ரொம்ப பிடிக்கும். அதுலேயே இந்த கலர் ஆஃப் ப்ளூ இருக்குது பாருங்கள், ரொம்ப பிடிச்ச கலர் இது எனக்கு. வெஜ்வுட் ப்ளூன்னே சொல்லலாம் இப்போ. ஸோ ஐ லவ் திஸ் கலர். இன்னொன்று டிஃப்னி ப்ளூன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது கூட ரொம்ப பிடிச்ச கலர் எனக்கு. ஸோ இது வந்து எத்தனாவது வருஷம் தெரியுங்களா, காணும் வருஷம் எங்கே உள்ளே இருக்குமா, அது போயிடுச்சா தெரியல. திஸ் ஒன் இஸ் லைக் திஸ் இஸ் ஒன் பாக்ஸ். ஆனுவல் 2012 கலெக்ஷன் இது. இங்கே போட்டிருக்கோம் 2012. ஸோ இது கூட ஹேங் பண்ணால் நல்லாயிருக்கும் கிறிஸ்மஸ் ட்ரீயில். ஸோ தட்ஸ் அபவுட் இட். அண்ட் another one, Santa Claus. இது உள்ளது எடுக்கணும்னா அப்படியே கரெக்டாக ஃபிட் ஆகிட்டு இருக்கோங்க, எடுக்கணுன்னாலுமே பயம். சாண்டா கிளாஸ் இருப்பார் இதில்.
இப்படி இருக்கும், நிறைய ஒர்க் இருக்கும் இந்த. This is also one amazing piece. இதெல்லாம் நான் ஹங் பண்ண பிக்சர் இருக்கும் என்கிட்ட மோஸ்ட்லி, நான் உங்களுக்கு போடுறேன். And another one, இன்னும் நைட் பிஃபோர் கிறிஸ்மஸ் 2 இருக்கு என்கிட்ட. Here on. And there's another one, was different. Night before Christmas. This looks different. Like ஒர்க் என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். love it. Beautiful piece. Night before Christmas. இதுவும் ஏதோ வேறு வேறு சேம் நைட் பிஃபோர் கிறிஸ்மஸ் தான் இது கூட. அண்ட் திஸ் ஒன் ஆல்சோ. ஸோ another one is here. Merry Christmas and Happy New Year. இதெல்லாம் கழண்டிகிட்டே இருக்கு பார்த்தீங்களா, நல்ல காலம். தட்ஸ் ஒன் அமேசிங் பீஸு. 2 அதே மாதிரி இருக்குது. ஸோ என்ன கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். நிறைய இருக்குது. I'll run through quickly. And this another one, beautiful holiday collection. Christmas wishes 4.5 in ball content 1. இந்த ஒரு கிறிஸ்மஸ் பால்ஸு ஹாலிடே இது ரொம்ப அழகாக இருக்கும், கலர்ஃபுல் அண்ட் இருக்கும். பேக்கேஜ் இது கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. எடுத்திங்கன்னா there's a tag, இதோட சீலு, ஹால்மார்க்ஸு எல்லாம் இருக்கும். So this is about a little booklet about this product. And a beautiful green and amethyst or purple, whatever you see. ஒரு tag அதில் இருக்கும், waterfall. So there would be some seal. There would be a seal here. And this point. Another seal. So that's the one. Blue color. The marita one orange. Exactly that. அது அப்படியே கிடைக்கும் போது வந்துட்டு இருக்கு அதோட பேக்கேஜ் இருக்கும். There's another one. Wow, beautiful color. என்ன அழகான கலர். I love this color. And you can see there's a seal there. இதெல்லாம் கிளாஸு அப்படி தான் ஒழிஞ்சு போச்சு. ஒரு ட்ரீ டாப்பர் ஒன்று இருந்தது என்கிட்ட ரெட் கலரில், அமேசிங்காக இருந்தது. ஃபோர்ஸாக குத்த போகும்போது ஒழிஞ்சு போச்சா, ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன் பியூட்டிஃபுல் amethyst color, purple, whatever you say. amethyst தான் இங்கே சொல்லுது.
that's one. And I think the same color, another one. Yeah. The same color, another one. I used to buy like to make a theme kind, எல்லா ஒரே கலரில் some 2 combination or 3 combination வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கர் பண்ணுவேன் யூஸ்வலாக. ஸோ அதனால் சேம் கலர்ஸு ஒரு 5-6 வாங்கிட்டு then mix and match with whatever combination I decide. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் நார்மல், கொஞ்சம் கிளாஸ் அந்த மாதிரி டெக்கர் பண்ணுவேன் யூஸ்வலாக கிறிஸ்மஸ் ட்ரீயை. ஸோ this is another one of the same style. So this box, last one. Kutti, what it says, it's a 5-in ruby sphere. Made in Poland, Ireland, Thailand, and the மாதிரி நிறைய இடத்துலேருந்து வருதுங்க, England. So what a beautiful piece. Red color. Christmas நாலுமே ரெட் தான். So beautiful. That's a one. So இந்த பாக்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். கபரில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓ ஷேக்கி. அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பாக்ஸை எடுத்துகிட்டு வந்தேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யூஸ்வலாக இருக்கிற பாக்ஸை விட. தண்ணி எடுத்துகிட்டு வராங்க மேட். ஸோ இதை ஹேங் பண்ணால் 2014 இது. ஸோ ஹேங்கிங்க்கு இந்த மாதிரி நிறைய இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஆல் த ஹேங்கிங்ஸ் ஹவ் கெப்ட் இட் செப்பரேட்லி. 2014 12 days 8 maids ornament. இல்லை 8 மேட் ஆர்னமெண்ட்டு. இது 1 கண்டென்ட் 1ங்க நான் கலெக்ட் பண்ணது. இது 8 இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சீரீஸ் என்கிட்ட 1 தான் இருக்குது. ஸோ அமேசிங் பீஸ். ஹெவியாகவும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ I'll put it back that side. There's one more flower. என்ன ஃப்ளவர்னு பேர் தெரியல. அந்த பாக்ஸில் இருக்கும். தெரியணுமா? அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. another one 2014 நினைக்கிறேன். ஒரு இச்டு ஒரு மாதிரி கிளாஸு ஆஃப் கிறிஸ்டலு 2014 கலெக்ஷன். ஸோ இங்கே ஒரு ஹோல் இருக்குது, அங்கே தான் நம்ம ஹேங் பண்ணுவோம். பியூட்டிஃபுல். It'll be beautiful if you hung it. ரெண்டு சைடையும் அப்படியே ஹெவியாக இருக்குது. பட் திரும்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேளை ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து 2000. இப்போ நான் ரீசெண்டாக உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிச்ச பிக்சர் இது. இதுக்கு பாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புதுசு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஐ லவ் திஸ் கலர் ஆல்சோ. இட்ஸ் பியூட்டிஃபுல். அதுக்கு ஒரு பவுச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, விச் ஐம் லவ்விங். Water for it. Ornament. This one I think. இப்போ ரீசெண்டாக எடுத்து வந்தேன், உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் காமிச்சாங்க கூட பாருங்கள். அதோட டேக் கூட நான் இன்னும் பிரிக்கல. பிகாஸ் இது 2022 collection. இது இப்போ ரீசெண்டாக வாங்கினது தெரியுங்களா, கரோனா சீசன்லலாம் வெளில போகாமல் அன்னைக்கு ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தேன் இதில் வச்சு.
நான் இதை காமிச்சேன்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுர். another one அன்னைக்கே வாங்கினது தான் இது கூட, சேம் ஸ்டாயா இது ஐசிக்கல் மாதிரி. easy. 2021 collection. அப்படி மூவ் ஆச்சுன்னா அழகாக கிளிட்டர் ஆகும், ஏன்னா பியூட்டிஃபுல். அண்ட் another one, இது கூட லாஸ்ட் டைம் வாங்கினது ரீசெண்டாக 2000, ஐ திங்க் ஸோ இட் இஸ் 2023. யூஸ்வலாக இப்போ முதல்லலாம் அதில் போட்டுருந்தாங்க, இப்போ இதில் போட மாட்டுறாங்க இந்த பாக்ஸில். ஸோ 2020 collection. ஸோ இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வாங்கினது. ஸோ திஸ் பாக்ஸ் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் லுக்கு, நல்லா இருக்குது. அந்த பாக்ஸ் ப்ளூ கலரில் இருக்குது. Before it was like all red colors, and now they've changed few colors. It's beautiful also. இருக்கு, அழகாக பேக் பண்ணுவாங்க. பேக்கிங் மாத்திரங்க சூப்பராக இருக்கும். How nicely they'll pack. ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த பேக்கேஜஸ். பர்ஃபெக்டாக பேக் பண்ணி தருவாங்க. மோர் தென் த கிஃப்ட், த பேக்கேஜிங் ஷுட் பி பியூட்டிஃபுல் அண்ட் ஐ லவ் இட். அதை பேக் பண்ணுற இதுவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட யாரோ ஜப்பானுக்கு போனாங்க, அங்கே ஒரு பேக்கேஜ் என்ன அழகாக பண்ணுறாங்க தெரியுங்களா? அங்கே ஜாப்பனீஸ் பேக்கேஜ் கிஃப்ட் பேக் எல்லாம் சூப்பராக பண்ணி தருவாங்க. அந்த ஒரு பேப்பரும் யூனிக்காக இருக்குது, அவங்க பேக் பண்ணுற கிஃப்ட் பேப்பர், கிஃப்ட் ரேப்பு சூப்பராக இருந்தது. ஸோ திஸ் ஒன் from 2020 collection, and there's another one, இது blue, இது red, கொஞ்சம் காம்பினேஷன் நல்லா இருக்கு அது கூட பார்க்கறதுக்கு. சாக்ஸ், ஷூஸ், சாக்ஸ், பேபிஸ் ஃபர்ஸ்ட் ஆர்னமெண்ட். நம்ம யாருன்னா குழந்தை பிறந்துச்சுன்னா வீட்டில் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுக்கலாம். நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். Got it. So here it is. Another packet. (2018) collection. இங்கே போட்டிருக்கேன். ஸோ 2018 நான் பேபி பிறந்தாக்கா இதை கிஃப்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் பேபிஸ் ஃபஸ்ட் ஆர்னமெண்ட், அப்படி கிறிஸ்டல் ஆர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பேர். பட் ஐ லவ் 2018. நான் 2017 கொஞ்சம் கலெக்ஷன் 17 or 19 I missed somewhere. So this is 2018. I think I missed 17 collection. 2017 தேடணும், இருக்குதான்னு தெரியல. மோஸ்ட்லி இல்லை, 2017 and 2019 இல்லை. மற்றதெல்லாம் 8, 9 கண்ட்ரியாக வருது. இந்த சில்வர் வேரெல்லாம் காமிச்சோன்னா அதுலேருந்து 2008, 9 அந்த இதுலேருந்து வரும். ஸோ திஸ் ஒன் இஸ் 2018 collection. Amazing. Oh, I got this ornament. அப்போ கேட்டிருந்தேன் இது என்னவோன்ட்டு. There's another one. Shamrock ornament அப்படின்னு இந்த ஒரு ஃப்ளவர். It's also beautiful 2011 collection. Then there's another one, 2013 collection. This is the one.
சாக்ஸு அதெல்லாம் இருக்குது. ஃபயர் பிளேஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. யா, தெரியுதா உங்களுக்கு? So that's the one of 2013 collection. And another one 2013 emerald. இது ஒன்று தான் க்ரீன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கிறிஸ்டல் க்ரீன் கலர்னு ஒன்று தான் இருக்குது. எமரல்டு சூப்பராக இருக்குது பாருங்க. இதுக்கு ஒன்று தான் இந்த க்ரீன் கலர் இருக்கும், மீதி எல்லாத்துக்கும் ரெட் கலர் இருக்கும் பீட்ஸு. For this one it's green color. So beautiful, so beautiful. Can you see this? எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி பெரிய ஹேங்கிங்ஸ் பார்த்தா கம்பல் போடணும்னு ஆசையாக இருக்கும். What a beautiful color. Love it, love it. That's about that crystal. And another one, seahorse. குட்டியாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். இந்த இயர் கலெக்ஷன் இது 2012. So there's one. Seahorse collection ரொம்ப அழகாக இருக்கும். 2012 yeah, 2012 collection. அமேசிங். எல்லாத்துக்கும் எல்லா கிறிஸ்டல்லையும் இப்படி ஒரு சீல் இருக்குங்க இங்கே. இஃப் யூ ஃபைண்ட் ஐ டோன்ட் நோ வெதர் யூ குட் ஃபைண்ட் இட். இருக்கும் வாட்டர்ஃபோர்ட் சீல் இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ அது சீல் இருந்தால் அது வாட்டர்ஃபோர்ட் சீல், இல்லைன்னா அது வாட்டர்ஃபோர்ட் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் நம்ம வாங்குறவங்க. ஸோ that's about the seahorse. And another one is Night Before Xmas 2012. இது கூட Night Before Xmas, I think this one. Amazing piece. யோ, இங்கே எழுதியிருக்கு 12. இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப Santa. That's a beautiful one. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிளாஸ் கிறிஸ்டல் ஒரு மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும். இன் பிட்வீனில் இந்த இச்ட் ஒன் கிளாஸ் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் காம்பினேஷன். அண்ட் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ ஓகே, பார்த்தேன் பாக்ஸஸ் வந்து மேலே வச்சுட்டுருக்குறாங்க கரேஜில். இதோட ஒரிஜினல் பாக்ஸஸ் எல்லாம் காலி பேக்கெட்டு கரேஜில் இருக்குது. எந்த இயர் கலெக்ஷன்ன்ட்டு எனக்கே தெரில இப்போ காட்டுறதுக்கு. இது ஒரு அமேசிங் பிளஸ் அவர் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. ரொம்ப ஹெவி, பியூட்டிஃபுல் பீஸு. எந்த இயர் கலெக்ஷன் இப்போ எனக்கு தெரில. நான் அங்கே கிடைச்சா அந்த பாக்ஸ் எடுத்து போடுறேன். அப்புறமா இதில் போட்டுல ஆர் நான் என்ன பண்ணுவேன், ரிமூவ் பண்ணி வச்சதுனால இதுலேயும் அந்த டேக் இருக்காது, எங்கன்னா கீழே இருக்கும் அந்த டேக்ஸு. ஸோ அந்த டேகெல்லாம் நான் ஒரு பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பவுச்சில் எல்லா டேகும் பாருங்க பிரித்து இதில் போட்டு வச்சுட்டுக்கிறேன், எந்தெந்த வருஷத்துன்னு. ஸோ இது எந்த இயர்துன்னு தெரியல எனக்கு. ஸோ தட்ஸ் அ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பிளஸ் அ ஹோம். நான் எப்போவுமே கிறிஸ்மஸ் ட்ரீ ஹேங் பண்ணும்போது இதை ஃபஸ்ட்டு வைப்பேன் நான், பிளஸ் அ ஹோமு. அது இல்லைன்னா இன்னொன்று வச்சுருக்கேன் வித்தவுட் கிறிஸ்டல். அது ரெண்டும் அது ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ எப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சாலும் அது வைப்பேன், இல்லைனாலும் சும்மா ஹேங் பண்ணி வைப்பேன் எங்கேயாச்சும். அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. அது தேர்ஸ் another one. எந்த இயர்னு தெரில இது கூட. மேபி திஸ் இஸ் ஆல்சோ நியூ, ஐ டோன்ட் நோ. இதோட ஒரு பாக்ஸில் வேணா எடுத்து போடுறேன் எந்த இயர்துன்னு. There's one beautiful
இந்த மேட் ஒன்று காமிச்சேன் பாருங்கள் பக்கெட்டு அண்ட் ஷீஸ் ஜஸ்ட் ஃபெச்சிங் வாட்டர் கைண்ட் ஆஃப் மேட் ஆர்னமெண்ட் அந்த மாதிரி டைப் ஆஃப் பக்கெட் ஆர்னமெண்ட் ஆர் ஹேட் இட் இஸ் ஐம் சாரி திஸ் இஸ் அ டாப் ஹேட்டோ ஏதோ ஒன்று யா யூனோ திஸ் இஸ் அ ஹேட் அந்த பாக்ஸ் கிடைக்கல எனக்கு அதனால தெரியல திஸ் இஸ் அ ஹேட் தொப்பி ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் இது கூட ஒன்று ஸ்வான் 2 இருக்கும் அமேசிங்காக இருக்கும் கீழே ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் யாருக்குனா கிஃப்ட் கொடுத்தா அந்த மாதிரி இருக்கலாம் பட் நான் இயர்க்காக வாங்கி வச்சுருக்கேன் கலெக்ஷனு பட் இது வேணுன்னா கூட என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த மாதிரி gift கூட பண்ணலாம் எனி டைம் இது வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு அமேசிங் பீஸ் இது கலெக்ஷனு ஸோ தட்ஸ் ஒன் பியூட்டிஃபுல் ornament. So there's another one. Our first Christmas. இது ஒன்று 2 இருக்கு. This one and this also both same. 2 இருக்கு. ஒன்று மேலே ஒன்றும் வைக்கக்கூடாது அதனால தான் கிளாத் போட்டு வச்சுருக்கேங்க இந்த மாதிரி கிளாத் எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அது மேலே ஜஸ்ட் லேயர்டு இப்போ ரீசெண்டாக எடுத்தேன் எல்லாத்தையும் அதனால் கொஞ்சம் கச்சபிச்சான்னு இருக்குது அதர்வைஸ் க்ளீனாக 1 by 1 லேயர் பண்ணி வச்சுருப்பேன் அதே மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கும் கொஞ்சம் காற்று போகிற மாதிரி ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ் இல்லைனா ஒடிஞ்சு போயிடும் இல்லைன்னா இப்படி தான் எனக்கு முதல்ல என்ன ஆயிடுச்சு டிஷ்வாஷரில் போட்டேங்க கிறிஸ்டல் தெரியாமல் ஒரு பியர் ஜக் மாதிரி ஒன்று இருக்குது அதில் நான் வந்து ஜூஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் ஃபுல்லாக அந்த வாட்டர்மெலன் ஜூஸ் எல்லாம் பண்ணால் நிறைய குடிக்கணும் இல்லைங்களா அது ஸோ அது குடித்து முடிச்சுட்டு அதை டிஷ் வாஷரில் போட்டேன் அங்கங்கே ஒடிஞ்சிட்ருக்கோம் நிறைய கிளாஸஸ் அந்த மாதிரி ஒடிஞ்சதெல்லாம் நான் ப்ரஷ் எல்லாம் போட்டு வைக்கிறேன் பாத்ரூமில் ஸோ கிறிஸ்டல்ஸ் ஒடிஞ்சு போனால் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அண்ட் there's another one cross இது வந்து இதுலேயே இருக்குது மோஸ்ட்லி 2017 போல் இருக்குது அதில் டேக் இருக்குது அந்த நான் இயர் 2017 இருக்குது ஓகே திஸ் இஸ் 2017 then I didn't miss then probably I don't have 2019 I mean yeah 2019 இது வரைக்கத்தில் 16 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் 17 ஏதோ 18 இருக்குது 19 இல்லை ஸோ தட்ஸ் ஒன் 19th கிறிஸ்மஸ் நம்ம வந்து இந்தியாவுக்கு போயிருந்தோம் அதான் போயிட்டு வந்தவனை தான் கொரோனா மூடி போச்சு ஊரே 2021 2 வருஷம் போல் 22 then 23 last year we went this year I am not going probably my husband will go so என் பையனுக்கு ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயரு ஐ மீன் ஜான்லேயே தொடங்கிடுது அண்ட் he has some ஓல்டேஜில் வேலை பார்க்குற வேலை ஒன்று இருக்குது இந்த ஹாலிடேயில் அதனால் அவன் போகல ஸோ நெக்ஸ்ட் இயர் ஃபைனல் இயர் இல்லைங்களா 4th இயரு ஸோ அக்டோபர்லேயே எல்லாமே முடிஞ்சிடும் காலேஜ் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஸோ ஐல் பி ஃப்ரீ ஸோ ஐ டிசைடட் டு கோ நெக்ஸ்ட் இயர் ஆர் மேபி ஈஸ்டர் சம்திங் லைக் தட் பார்ப்போம் இந்தியாவுக்கு போகலன்றதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ there's another one இயர் தெரில கைண்ட் ஆஃப் ரீத்துன்னு நினைக்கிறேங்க ஆர் ரிங்கு ஆர் ரீத் ஐ டோன்ட் நோ 2 இந்த வெட்டிங் ரிங் மாதிரியும் இருக்குது ஆர் ரீத் மாதிரியும் இருக்குது என்னன்னு தெரில I'll see டயர்டாகுது I'll see what is this and another one அது எல்லாம் முடிஞ்சிச்சு ஸோ this one is no way related to Christmas but it's there in that collection tennis racket எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமு ஒன் ஆஃப் த கேமு ஸோ டூ ஹேவ் வெரி ஹெவி பார்த்தீங்கனாலுமே தெரியும் எவ்வளோ மொத்தமாக இருக்குன்ட்டு இட் இஸ் பியூட்டிஃபுல் இதோட பாக்ஸ் இல்லை ஸோ அப்போ வாங்கின ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கும்போது
பாக்ஸ் எல்லாம் வைக்கணுன்னே தெரியாதுங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுருது. என் ஹஸ்பண்ட் வெளியில் வச்சா எடுத்து போட்டுருவாங்க. ஐம் ஃபீலிங் பேட், ஐ ஷுட் ஹவ் காட் தட் பாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து 2010 கலெக்ஷன். இது 2011 சாண்டான்னு போட்டிருக்கு. சாண்டா போயிட்டே இருக்கோங்க, நிறைய இருக்குது இன்னும். நான் க்ரிப்பு காட்டுவேனான்னு தெரில, வேணால் ஒரு கிளான்ஸ் மாத்திரம் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஐம் லவ்விங் இட். ரொம்ப பிடிக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன். கலெக்ஷன் எவ்ரி இயர் கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே போய் வாங்குறது தான். திஸ் another one ஏஞ்சலா, 2011 ஏஞ்சல் சில்வர். ஸோ ஐ ஸ்டார்டட் கலெக்டிங் சில்வர் எல்லாம் ஒரு டெக்காரில். தென் வரல அதுக்கப்புறமா, இல்லை நான் பார்க்கலையா, நான் பார்க்கல இது வரைக்கும், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து சில்வர். ஸோ திஸ் ஒன் ஏஞ்சல், அமேசிங் பீஸு. ஸோ பார்த்த மாதிரி தெரில சில்வர் கலெக்ஷன் இருக்கா அப்படின்ட்டு. இப்போது பழையசு தான் எல்லாமே, டு செக். ஸோ இதுக்கெல்லாம் அப்புறம் ஒரு ட்ரெயின் இருந்ததுங்க, சாண்டா ட்ரெயின்னு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது சீரீஸ் நம்ம ட்ரெயின் மாதிரியே இருக்கும் தான். என்ஜின்னு, திஸ் இஸ் என்ஜின் பொட்டி. ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வாட்டர்ஃபோர்ட்னு எழுதியிருக்கோம். யா, ஸோ இது அப்படியே ஜாயின் பண்ணலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு திஸ் ஒன் இஸ் அ லாஸ்ட் ஒன்னு நினைக்கிறேன். அந்த குட்ஸ் பொட்டியோட மாதிரி ஒன்று வரும் பாருங்க பின்னால் லாஸ்டில், அந்த மாதிரி. அண்ட் திஸ் இஸ் மிடில் ஒன். ஸோ 1 2 3 4. ஸோ திஸ் இஸ் 1 2 மிடில் ஒன் இது. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அ மிடில் ஒன். 3. அமேசிங் பீஸுங்க. வரிசையாக வச்சு கையில் பிடிக்கணும். அது 2, இது 2. திஸ் இஸ் த லாஸ்ட் பொட்டி. திஸ் இஸ் ஆல்சோ மிடில் பொட்டி. இது வேணால் ஹேங் பண்ணலாம், அதர்வைஸ் ட்ரெயின் மாதிரியே வைக்கலாம். நான் எப்பொழுதும் ட்ரெயின் மாதிரியே தான் வச்சுருப்பேன், சாண்டா ட்ரெயின் மாதிரி. பட் ஐ டோன்ட் ஹாவ் ஒன் சாண்டா குட்டி. ஐ ஹாவ் அ பிக் சாண்டா. ஐ வில் ஷோ யூ ஷார்ட்லி. ஸோ வந்து இந்த ட்ரெயின் கூட நான் அந்த சாண்டா வச்சு ஒரு ஃபோட்டோ இருக்கும் ப்ராபப்ளி. இஃப் இட்ஸ் தேர் ஐ வில் போஸ்ட் இட் ஹியர். ஸோ அமேசிங் பீஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சாண்டா ட்ரெயின்னு நான் வச்சுட்டேன். இது வாட்டர்ஃபோர்ட் கிறிஸ்டலோட ட்ரெயின். செப்பரேட்டாக வேணால் ஹேங்கிங் பண்ணிக்கலாம் ட்ரீயில். நான் ஒன்ஸோ ட்வைஸோ ட்ரீயில் ஹேங் பண்ணேன். மற்றபடி எல்லாம் நான் டேபிளில் சாண்டா ட்ரெயின் மாதிரி வச்சுட்டு இருந்தேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இதோட ஒரு ட்ரே இருக்கும், அது கூட வாட்டர்ஃபோர்ட் கிறிஸ்டலோட ட்ரே, ட்ரிங்க் ட்ரே அது. பட் நான் அந்த ட்ரேயில் வச்சு பியூட்டிஃபுல்லாக இதை ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஐம் லவ்விங் இட். ஸோ இதெல்லாம் இங்கேருந்து எடுத்துடுறேன். இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது, அதை முடிச்சுட்டு பாருங்க இதுவே எப்படி மடங்குது பாருங்க. பிரேக் இட். சீக்கிரம் முடிச்சிடுறேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. திஸ் இஸ் ஒன் அமேசிங் லிமிட்டெட் எடிஷன் பீஸுங்க. இட்ஸ் யூஸ்வலி வாட்டர்ஃபோர்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதுலேயும் இது கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 2011 ஃபர்ஸ்ட் எடிஷன். ரொம்ப அமேசிங் பீஸு. ஹவ் பியூட்டிஃபுல். இங்கே ஒரு பாக்கெட்டில் இருக்குது எங்கே வச்சுருக்கேன்னு எல்லாம் பிரித்து வச்சுட்ருக்கேன். ஸோ அதோட ஹேங்கிங்கு அந்த நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி இருக்கும். அண்ட் what a beautiful piece. Amazing snowflakes. Beautiful.
இது ஹோல்டில் வச்சுருக்கேன், பண்ணணும் சேலு பண்ண வேணான்ட்டு. ஏன்னா அது ஒன்று தான் இருக்குது என்கிட்ட. இந்த ஹேங்கிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பவுச்சு. And there's one card also here. I have to go find it and keep it back. So this one beautiful limited edition snowflakes. And இதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிக்கிறேன். 1 2 3 4 5 6. டைமே ஆகிடுச்சுங்க, ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பணும். ஸோ திஸ் இஸ் another மல்டி ட்ராப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். இட் ஷோஸ் லைக் திஸ். நான் ஒரு கவர் போட்டிருக்கேன், அதில் அதோட கவர் தான். ஸோ லைக் திஸ் Waterford crystal, amazing. All the 3 colors, beautiful bright holiday colors. Christmas nalme nalla bright ah irukum usually. So these are the beautiful bright colors of 3 layer 3 drops or multi drop ornament அப்படினு சொல்லிட்டு இது பேரு. ஸோ இங்கே தான் எங்கேயோ இருக்கும் இதோட சீலு. here it is. Waterford நாங்கள் எழுதியிருக்கோம். அதை பார்த்தா நம்ம ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டா இல்லை ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் அபவுட் இட் ஒன். அண்ட் இதுவே என்கிட்ட நிறைய இருக்குங்க, இது வேறு மாதிரி. Look at this multicolor. அமேசிங் பீஸ், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதில் புக்லெட் இருக்கும் ஒன்று. திஸ் இஸ் another piece and another one is அதே மாதிரி அந்த ஃபஸ்ட் காமிச்ச மாதிரிங்க, அதே மாதிரி இன்னொரு பீஸு. ஐ திங்க் இதே மாதிரி 4 இருக்கும்னு நினைக்கிறேன். க்ரீன் which I showed you. ஸோ அந்த க்ரீனில் தான் ஒன்று வந்துச்சு. ஐ திங்க் 3 2 I found. என் வாய்ஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. There's another one of the same style which I showed 3 drops. 1 2 3 and I think there's another one 4. Yeah, same design. 4 each வாங்கின ஞாபகம், நிறைய ஒடிஞ்சிடுச்சு ஈவென்ச்சுவலி பேக்கிங். அதனால தான் இது மாத்திரம் பேக்கேஜ்லேயே வச்சுருக்கேங்க. ஏன்னா இது வைக்கிறதுக்கே இடம் இல்லை, ரொம்ப லைட் வெயிட் கிளாஸு. ஸோ வந்து இதை தனியாக எடுத்து வைக்க முடியாது. அந்த கிறிஸ்டல்னால் குட்டி குட்டி கொஞ்சம் அந்த பாக்ஸ் உள்ள லேயர் பண்ணி வச்சுருக்கேன். பட் திஸ் இஸ் லைக் ஹியூஜ் பிக் சைஸு. இது எங்கன்னா வச்சோம்னா ஒடிஞ்சிடும் கண்டிப்பாக. அதனால் இந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப ஹேண்டில் வித் கேர். அப்படி இருந்து கூட என்னுடைய ட்ரீ டாப்பர் ஒடிஞ்சிருச்சு ஒன்று, ரெட் கலர் சூப்பர். இதே மாதிரி இருக்குங்க, நீட்டாக இருக்கும், அப்படியே சூப்பராக இருக்கும். உடஞ்சிடுச்சு, இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு வச்சுட்டேன். அண்ட் தென் ஒரு பியூட்டிஃபுல் சாண்டாங்க. சாண்டா சிட்டிங் அண்டர் த கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் லைட் போஸ்ட். அந்த மாதிரி இங்கே ஒரு 3 பசங்க இருக்கிறாங்க, குட்டி பசங்க. ஸோ திஸ் இஸ் லைக் ஹெவி, எனக்கு கையில் தூக்க முடியல, அவ்வளோ ஹெவியாக இருக்குது. ஸோ இட்ஸ் நான் இங்கே ஒரு பிளாஸ்டர் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன், பிளாஸ்டிக், ஸோ தட் இன்னும் ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது கீழே வச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அன் அமேசிங் பீஸு. இதுதான் நான் வந்து அந்த ட்ரெயின் பக்கத்தில், இதுவும் இது இல்லை இன்னொன்று, இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதை விட ஹைட்டு. இது கூட ஹெவி தான், எனக்கு ஆக்சுவலாக தூக்க முடியல கையில். ஸோ இதுக்கும் பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன், பேஸ் எதுவும் ஸ்க்ராட்ச் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே தான் வச்சுருக்கேன் அங்கே. ஸோ திஸ் இஸ் அன் அமேசிங் சாண்டா சிட்டிங் இந்த பார்க்கு. இது ஃபஸ்ட் எடிஷன். இது ஆமாம்,
இது ஃபர்ஸ்ட் எடிஷன், இது செகண்ட் எடிஷன் நினைக்கிறேன். தட்ஸ் அன் அமேசிங் பீஸுங்க. ஹெவியாக இருக்கு. ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அங்கங்கே எங்கேயாவது சிலது மறந்தேன்னா எவென்ச்சுவலி நெக்ஸ்ட் வந்து க்ரிப் எல்லாம் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு சூனே இன்னும் 2 டேஸ்லேயே நான் வீடியோ திருப்பி பண்ணலான் இருக்கேன். என் க்ரிப் காட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு இன்றைக்கே காட்டணும்னு சொல்லிட்டு. பட் இந்த வீடியோவே நிறைய நேரம் போகும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ ஹவ் லாங் இட் வில் கோ. ஸோ குயிக்காக முடிக்கலாம், ஷார்ட்டாக முடிக்கலாம் அப்படின்றதுனால முடிச்சிட்டேன். ஸோ க்ரிப் அண்ட் மை கிறிஸ்மஸ் ட்ரீ திங்ஸ் அண்ட் ஆல் இன் நெக்ஸ்ட் கம்மிங் vlogs. இதோட இந்த வீடியோ முடிச்சிடுறேன் நான். ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். See you in my next vlog. Until then, bye-bye. Take care. Peace. Stay safe, everyone, people. Bye-bye.